அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஏதோ ஒரு பெரிய சுமைய மனசுல சுமந்துகிட்டே அடுத்தது என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கை எப்ப மாறும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க பொறுமைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா, வரக்கூடிய ஜூலை 18ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்த போகுது. ஏதோ சாதாரணமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கிரகங்களோட செஞ்சாலும் அப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இத்தனை நாளா நீங்க எதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் இது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 7 நாட்கள்ல இயற்கை உங்களுக்கு சில முக்கியமான அறிகுறிகளை காட்டும். அந்த 7 அறிகுறிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட திசையே மாறிடும். கொஞ்சம் அலட்சியமா இருந்தீங்கன்னா கைக்கு வந்த அதிர்ஷ்டம் கண்ணு முன்னாடியே நழுவி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. முதல்ல ரிஷபராசிக்காரங்களை பத்தி ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும். நீங்க ரொம்ப அமைதியானவங்க, யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காதவங்க. ஆனா அதே சமயம் நீங்க பட்ட அவமானங்களும் வலிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. உங்களுக்கு யார் மேலேயாவது நம்பிக்கை இருந்தா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கீங்க. ஆனா அதே மனிதர்கள் உங்களை ஏமாத்தும் போது அந்த வலியை காங்கிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை மாறப்போகுது. ஜூலை 18க்கு பிறகு உங்க சுத்தி இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தி அப்படியே மொத்தமா மாறப்போகுது. உங்களுக்கு முதல் அறிகுறியா என்ன நடக்கும்னு தெரியுமா? உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலையில எந்த முடிவும் எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் காலையில எழுந்திருக்கும் போது உங்களுக்கே தெரியாத ஒரு புது தைரியமும் ஒரு பெரிய தெளிவும் பிறக்கும். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கான காலம் மாறிடுச்சு அப்படிங்கறத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துற முதல் அறிகுறி இதுதான். இந்த தெளிவு வந்த உடனே நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட சில விஷயங்களை உடனே செய்யணும்னு தோணும். அத தயவு செய்து தள்ளி போடாதீங்க. அந்த உள்ளுணர்வு சொல்றத கேட்டு செஞ்சீங்கன்னா அது பெரிய வெற்றியை தேடி தரும். அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை 18க்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுல திடீர்னு சில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா ஒரு வேலையா சுத்தி சுத்தி வந்து முடியாம இருந்திருக்கும். ஆனா அது தானாவே நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் ரொம்ப நாள் பேசாம இருந்திருப்பாங்க, இல்லைன்னா உங்களை தப்பா புரிஞ்சுட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்களா வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா திடீர்னு எல்லாம் மாறுதேன்னு தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி கிரகங்களோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு நிம்மதி உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போகுது. குறிப்பா பண விஷயத்துல இருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் விலக ஆரம்பிக்கும். உங்க கைக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து சேரும். ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த 7 நாட்கள்ல கிடைக்கிற வாய்ப்புகள் திரும்பவும் வராது. அதனால ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கவனமா கையாளணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அதனால உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆடம்பரமா வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கான சூழ்நிலை இதுவரைக்கும் அமையாம இருந்திருக்கலாம். இந்த ஜூலை 18க்கு அப்புறம் உங்களுக்கான அந்த ராஜ வாழ்க்கைக்கான கதவுகள் திறக்க போகுது. இதை செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற அந்த சின்ன சின்ன அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாம அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். உங்க கனவுகள்ல கூட சில வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். தெய்வ சம்பந்தமான கனவுகளோ இல்லனா ஒரு பெரிய வெளிச்சம் உங்க முன்னாடி வர்ற மாதிரியோ கனவுகள் வந்தா அதுவும் ஒரு மிக முக்கியமான அறிகுறி. அதை யாருக்கிட்டையும் சொல்லாம உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்க உழைக்க மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நல்லது நடக்கும் போது சில பேருக்கு அது பொறுக்காது. உங்க சுத்தி இருக்கிறவங்க கண் திருஷ்டியே உங்களுக்கு பெரிய கடையா மாறிடும். அதனால ரொம்ப அமைதியா அதே சமயம் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. 2வது அறிகுறியா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கே சம்பந்தம் இல்லாத சில நபர்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் தேடி வரும். இது வரைக்கும் உங்களுக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்க, ஏன் நீங்க உயிரா நினைச்ச நண்பர்கள் கூட உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க. அதை நினைச்சு நீங்க எவ்வளவு ராத்திரிகள் கண்ணீர் விட்டுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஜூலை 18க்கு அப்புறம் நடக்க போற அந்த 7 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கவே இல்லாத உங்களுக்கு முகம் கூட சரியா தெரியாத ஒருத்தர் மூலமா ஒரு பெரிய காரியம் கைகூடி வரும். அது பண உதவியா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு வேலைக்கான வாய்ப்பா இருக்கலாம். இப்படி யாராவது ஒருத்தர் தானா முன் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னா அது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. அந்த கடவுளே மனித ரூபத்துல வந்து உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு அர்த்தம். அந்த நேரத்துல உங்களோட வீண் பிடிவாதத்தை விட்டுட்டு வரக்கூடிய உதவிய தயங்காம ஏத்துக்கோங்க.
இதுக்கு முன்னாடி பட்ட காயங்களால யார் எதை சொன்னாலும் சந்தேகப்படுற ஒரு குணம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா 3வது அறிகுறியை பத்தி சொல்லியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்க வீட்ல திடீர்னு சில நல்ல சகுனங்கள் கண்ணுக்கு படும். நீங்க காலையில வாசல்ல கோலம் போடும் போதோ இல்ல வெளியே கிளம்பும் போதோ ரொம்ப நாளா உங்க கண்ணுல படாத சில விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு குருவியோ இல்ல வேற ஏதாவது பறவைகளோ வந்து கூடு கட்டுறது, இல்லைன்னா நீங்க வெளியே போகும்போது வழியில பசு மாட்டை அடிக்கடி பாக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ராஜயோகத்துக்கான முன்னறிவிப்பு. ரிஷபராசிக்கு பசு மாடுங்கிறது சுக்கிரனோட நேரடி ஆசீர்வாதம். அந்த மாதிரி சகுனங்களை நீங்க பாக்கும்போது மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாயமா மறைய போகுதுன்னு அர்த்தம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணம் ஆகான கள்ளி போயிட்டே இருக்குன்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த அறிகுறி தெரிஞ்சதுன்னா அடுத்த சில மாசத்திலேயே கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் உங்க வீட்டுல கேட்க போகுதுன்னு உறுதியா நம்பலாம். 4வது அறிகுறி உங்க வேலை அல்லது தொழில் சம்பந்தப்பட்டது. நீங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னா அங்க ரொம்ப நாளா உங்களை வேணும்னே சில பேர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. உங்க திறமைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்னொருத்தருக்கு போயிருக்கும். அதை நினைச்சு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. ஜூலை 18க்கு அப்புறம் வர்ற அந்த நாட்கள்ல உங்களுக்கு மேலதிகாரியா இருக்கிறவங்களோ இல்ல உங்க தொழில இருக்கிற பெரிய மனிதர்களோ உங்களை தேடி வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. நீங்க செஞ்ச ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பாராட்டு கிடைக்கும். இது எப்படி திடீர்னு நடக்குதுன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதுதான் கிரகங்கள் செய்யற மாயம். இந்த அறிகுறி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போதே நீங்க உங்களோட முழு உழைப்பையும் போட ஆரம்பிச்சிடணும். அந்த நேரத்துல சோம்பேறித்தனம் பட்டீங்கன்னா வரப்போற பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்களே எட்டி உதைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க. உங்க திறமையை பார்த்ததுக்கு இதுதான் சரியான நேரம். உங்க ராசிக்கு இயற்கையாரே ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உண்டு. ஆனா கடந்த சில வருஷங்களா 7.5 சனி முடிஞ்சும் கூட இன்னும் அதோட தாக்கம் உங்களை விட்டு முழுசா விலகாத மாதிரியே ஒரு உணர்வு இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் ஒரு தடை கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையேங்கிற ஏற்றம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இனிமே அந்த கலலை வேண்டாம். இந்த ஜூலை 18க்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையோட பொற்காலமா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்த காரியம் நிறைவேறும். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நல்ல மாற்றங்கள் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வரும். ரொம்ப நாளா கஷ்டத்தையே பார்த்து பழகிப்பதால திடீர்னு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இது நிலைச்சு நிக்குமாங்கிற சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை முதல்ல தூக்கி போடுங்க. முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பரிசை சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருங்க. 5வது அறிகுறியா உங்க உடல் நலத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாளா ஏதோ ஒரு இனம் புரியாத சோர்வு உங்க உடம்புலயும் மனசுலயும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு வியக்தியோட எந்திரிச்சிருப்பீங்க. ஏதோ பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கும். ஆனா இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்ற அந்த நாட்கள்ல திடீர்னு ஒரு புது சுறுசுறுப்பு உங்களுக்குள்ள வர்றதை நீங்களே உணர்வீங்க. ரொம்ப நாளா இருந்த சில உடல் உபாதைகளோ இல்ல மன அழுத்தமோ தானா சரியாகிறத பாப்பீங்க. உங்க முகத்துல ஒரு புது களை திறக்கும். உங்களை பாக்குறவங்களே என்ன திடீர்னு ரொம்ப பிரகாசமா இருக்கீங்கன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இது வெறும் உடல் ரீதியான மாற்றம் மட்டும் கிடையாது, உங்க ஆத்மாவுக்கு கிரகங்கள் கொடுக்கிற ஒரு புது சக்தி. இந்த எனர்ஜி உங்களுக்கு வரும்போது அது தேவையில்லாத விஷயங்கள்ல வீணாக்காம உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியமோ அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க. குறிப்பா உங்க எதிர்காலத்துக்காக நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்களை செயல்படுத்த தொடங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். 6வது அறிகுறியா உங்க குடும்பத்திலேயோ இல்ல உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயோ ரொம்ப நாளா இருந்து வந்த ஒரு பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரும். குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது சிக்கல் இருந்திருந்தா, அதனால உங்க நிம்மதியே போயிருந்தா, அந்த சிக்கல் உங்களை தேடி வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரத பாப்பீங்க. சில பேருக்கு அவங்க உடன் பிறந்தவங்களே கூட எதிரியா மாறி நின்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசாம பல வருஷங்கள் கூட ஆகியிருக்கும். ஆனா கிரகங்களோட அமைப்பு இப்ப உங்களுக்கு சாதகமா மாற போறதால அவங்களே மனசு மாறி உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுற சூழ்நிலை தானாகவே உருவாகும். அந்த மாதிரி நேரத்துல பழைய கோவத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் இறங்கி போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் எப்பவுமே உறவுகளுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கிரகம். அந்த ஒற்றுமை உங்க வீட்டுல வரும்போது தானாகவே செல்வமும் அதிர்ஷ்டமும் உங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிடும்.
இந்த அறிகுறிகள்லாம் ஒன்னொன்னா நடக்கும்போது நீங்க முழுசா நம்ப வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இது பிரபஞ்சம் உங்களுக்காகவே அமைச்சு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான காலகட்டம். இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் போது அதை கெடுக்கிறதுக்காகவே சில பேர் உங்க பக்கத்துல வருவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட பேசி உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க. யார் என்ன கேட்டாலும் மனசுல பட்டதை மறைக்காம அப்படியே சொல்லிடுவீங்க. ஆனா இப்போதைக்கு அந்த பழக்கத்தை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை பத்தியோ இல்ல உங்களுக்கு வரப்போற பண வரவை பத்தியோ உங்க தொழில நீங்க எடுக்க போற முடிவுகளை பத்தியோ தேவையில்லாத மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்க ரகசியங்களை நீங்க உங்களுக்குள்ளேயே பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதை நீங்க சரியா கடைபிடிச்சீங்கன்னா இனி வரப்போற காலங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலமா மாறப்போகுது. அடுத்தடுத்த அறிகுறிகள் இன்னும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. 7வது மற்றும் மிக முக்கியமான அறிகுறியை எடுத்து சொல்ல போறேன். இது நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா இது உங்களுக்கு நடக்க போற மிகப்பெரிய அதிசயத்துக்கான ஒரு நேரடி காட்சி. உங்க பூஜை அறையிலயோ இல்ல நீங்க அடிக்கடி போற கோயிலையோ எதிர்பாராத ஒரு சிலிர்ப்பான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க, அதுக்கான பதிலே கிடைக்கலையேன்னு ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 18க்கு அப்புறம் வர அந்த நாட்கள்ல நீங்க சாமியை கும்பிடும் போது உங்க மேல ஒரு பூ விழுறதோ இல்ல பூஜை அறையில திடீர்னு ஒரு தெய்வீகமான வாசம் வீசுறதோ நடக்கும். இதெல்லாம் சாதாரணமா எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்துராது. நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குதுங்கிறத குறிக்கிற அறிகுறிதான் இது. இந்த அறிகுறி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இனிமே உங்களை அழிக்கிறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாதுன்னு அர்த்தம். உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் தானாகவே உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு இயற்கையே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். நீங்க பழிவாங்கணும்னு அவசியமே இல்ல. இந்த 7 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க. நிறைய பேர் சந்தோஷம் வந்த உடனே சாமி கும்பிடுறத குறைச்சிடுவாங்க. இல்லனா நமக்குதான் எல்லாம் கிடைச்சிருச்சேன்னு ஒரு அலட்சியம் வந்துடும். ஆனா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கணும்னா வாரம் ஒரு முறையாவது உங்க இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ மனசார வேண்டிட்டு ஒரு நெய் தீபம் போடுங்க. அது உங்க வாழ்க்கையில வர்ற இருளை மொத்தமா விலக்கிடும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த ராஜயோகம் ஏதோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருந்துட்டு போற விஷயம் கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட அடுத்த பல வருஷங்களுக்கான ஒரு அஸ்திவாரம். அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. குறிப்பா உங்க பேச்சுல ரொம்பவே நிதானம் தேவைப்படும். உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்கிறத மத்தவங்கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட வளர்ச்சி அமைதியா இருக்கணும். ஆனா அதோட ரிசல்ட் ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை யாருக்காவது உதவியா கண்டிப்பா செய்யுங்க. குறிப்பா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு உறந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும். இதை ஒரு கடமையா செய்யாம மனசார அன்போடு செஞ்சு பாருங்க. நீங்க கொடுக்கற ஒவ்வொரு விஷயமும் 1000 மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இத்தனை நாளா இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இனிமே அவ்வளவுதான். உங்களை நீங்களே காழ்த்திக்கிட்ட நாட்கள் எல்லாம் மலை ஏறிடுச்சு. இனி நிமிர்ந்து நில்லுங்க, உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. உங்க மேல உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு பெரிய மேடையை தயார் பண்ணிட்டு இருக்கு. அந்த மேடையில நீங்க தான் இனிமே ஜெயிக்க போறீங்க. உங்களை சுத்தி நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனிங்க. அதுக்குள்ள உங்களுக்கான வெற்றி ஒளிஞ்சிட்டு இருக்கும். இப்போ உங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நீங்க சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தா இந்த நேரத்துல ஒரு பெரிய முதலீடு செய்யலாமான்னு உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும். தாராளமா செய்யலாம். ஆனா யாருக்கிட்டையும் வட்டிக்கு பணம் வாங்கியோ இல்ல பெரிய அளவுல கடன் வாங்கியோ செய்யாதீங்க. உங்க சொந்த உழைப்புல உங்க கையிருப்பை வச்சு சின்னதா ஆரம்பிச்சாலும் அது கண்டிப்பா ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த பதவி உயர்வு தானாகவே தேடி வரும். சில பேர் உங்களை தாழ்த்தி பேசலாம், நீங்க அந்த வேலைக்கு தகுதியானவங்க இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா கிரகங்கள் உங்களுக்கு முழுமையா சாதகமா இருக்கும்போது யாராலையும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்டதான். அவங்க கிட்ட உங்க எதிர்கால திட்டங்களை பத்தி வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு அசைவும் ரொம்ப ரகசியமா இருக்கணும். அப்போதான் வெற்றி உங்க கைக்கு வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள்
மனக்கசப்புகள் எல்லாம் மொத்தமா விலகிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ளும். சொந்தக்காரங்க விஷயத்துல கொஞ்சம் தள்ளியே இருங்க. குறிப்பா உங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்ற சில உறவினர்கள் உங்க வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமைப்பட வாய்ப்பு இருக்கு. அவங்க மூலமா சில தேவையில்லாத சண்டைகள் வரலாம். அதனால வீட்டுக்கு வரவங்களை நல்லபடியா உபசரிச்சு அனுப்புங்க. ஆனா உங்க குடும்ப விஷயங்களையோ பொருளாதார விஷயங்களையோ அவங்க கிட்ட விவாதிக்காதீங்க. உங்க பிள்ளைகளோட படிப்பு மற்றும் அவங்க எதிர்காலம் சம்பந்தமா நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே 100% வெற்றியை தான் கொடுக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும். அதனால குடும்பத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கோங்க. அந்த சந்தோஷம்தான் உங்க வீட்டுல மகாலட்சுமிய நிரந்தரமா தங்க வைக்கும். எதிரிகள் தொல்லை இனிமே உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த எதிரிகளால உங்களுக்கு எந்த ஒரு சிறு பாதிப்பும் வராது. அவங்க உங்களுக்கு எதிராக எவ்வளவோ சதித்திட்டங்கள் போட்டாலும் அது எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ தெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைச்சிருக்கு. சில நேரங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாம கோபம் வரும். அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. நீங்க அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனைகளை சுலபமா ஜெயிச்சிடலாம். யாருக்காவது பணம் கடனா கொடுத்திருந்தா அது திரும்ப வராதுன்னு நினைச்சு நீங்க நம்பிக்கையை விட்டிருந்தா கூட இப்போ அது தானாவே உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு ஏதாவது நல்ல பாவியங்களுக்கு செலவு பண்ணுங்க. இல்லனா உங்க குடும்பத்தோட அடிப்படை தேவைக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாம ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு பண்ணி கையில இருக்கிற பணத்தை வீணாக்காதீங்க. சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கும். உன்னால சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்லனா ஒரு நிலம் வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். இதுக்காக நீங்க பல இடங்கள்ல உதவி கேட்டும் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க கேட்கிற அந்த உதவிகள் சுலபமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கைக்கு வராத கடன் எல்லாம் வந்து சேரும். ஆனா ஒரு நிலமோ வீடோ வாங்கும்போது அதுல இருக்கிற பத்திரங்களை ரொம்ப கவனமா படிச்சு பார்த்துட்டு வாங்குறது நல்லது. அவசரப்பட்டு யார் பேச்சையோ கேட்டு உங்க பணத்தை முடக்கிடாதீங்க. நிதானமா யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க கனவு ரொம்ப பிரம்மாண்டமா அமையும். புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப அருமையான நேரம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே ரொம்ப சுலபமா கைக்கு வந்து சேரும். நட்பு வட்டாரத்துல சில முக்கியமான மாற்றங்கள் இந்த ஜூலை 18க்கு அப்புறம் வர நாட்கள்ல நடக்கும். உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிக்க நினைச்ச சில பேர் உங்களை ஏமாத்த நினைச்சவங்க தாமாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆரம்பத்துல அவங்க போறத நினைச்சு நீங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் போக போறதா உங்களுக்கு புரியும். அவங்க விலகுனது உங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்லதுன்னு. உங்களோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியாதவங்க உங்க கூட இருக்கிறத விட விலகி போறதுதான் உங்களுக்கு நிம்மதி. இனிமே வரப்போற புதிய மனிதர்கள் மூலமா உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் நடக்க போறது. அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளோ இல்ல நல்ல காரியங்களோ கைகூடி வரும். அதனால பழசையே நினைச்சு கவலைப்படாம வரப்போற நல்ல விஷயங்களை சந்தோஷமா ஏத்துக்க பழகுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துல ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய கவலை இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆஸ்பத்திரிக்காக நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இருந்த பணம் இனிமே மிச்சமாகும். அவங்க முகத்துல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷத்தை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய நிம்மதி வரும். குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை தானாகவே உருவாகும். குறிப்பா ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு பல தடங்கல்களால தள்ளி போயிட்டே இருந்த புலகையில கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க. அந்த பயணம் உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல விஷயங்களுக்கு பெரிய வழியை திறந்துவிடும். வெளியூர் பிரயாணங்கள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா போயிட்டு வர்றது நல்லது. உங்களோட உடைமைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு மட்டும் ஏண்டா இவ்வளவு கஷ்டம் வருது, நம்ம வாழ்க்கை எப்பவுமே இருட்டாதான் இருக்குமா அப்படிங்கிற அந்த விரக்தி இனிமே முழுசா மறைய போகுது. நீங்க பட்ட அவமானங்கள் வலிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. உங்களை பார்த்து உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள்ல தான். நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுங்கிற கர்வம் கலை தூக்காம பாத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதையை நடக்காம உங்களால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். உங்களோட உண்மையான உழைப்பும் தெய்வ நம்பிக்கையும் மட்டும்தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த தர்மத்தை எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஜூலை 18க்கு அப்புறம் நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தேடலை உருவாக்கும்.
இது வரைக்கும் சாமி கும்பிடுறதுல அவ்வளவு ஈடுபாடு இல்லாதவங்க கூட தானாவே கோவிலுக்கு போகணும், அமைதியா உட்கார்ந்து சாமி கும்பிடணும்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த தெய்வீக சக்தி தான். அந்த சக்தி உங்களை ஒரு சரியான பாதையில கூட்டிட்டு போகும். சில நேரங்கள்ல உங்களுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும், இது சரின்னு தோணும், இது தப்புன்னு தோணும். அந்த உள்ளுணர்வை மட்டும் எப்பவுமே உதாசீனப்படுத்தாதீங்க. அதுதான் உங்க வழிகாட்டி. நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து பெரிய நன்மையை கொடுக்கும். ஏதோ நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறாள் நீங்க கிடையாது. உங்க கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனசு உங்களுக்கு இருக்கு. அந்த நல்ல எண்ணம் தான் உங்களை இவ்வளவு நாள் காப்பாத்திட்டு இருக்கு, இனிமேலும் முழுசா காப்பாத்தும். உங்க பண வரவை பத்தி இன்னொரு தடவை ஆழமா சொல்லணும். ஏன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். உங்க கையில காசு தங்கவே மாட்டேங்குதுங்கிற கவலை உங்களுக்குள்ள ஒரு நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு உழைச்சாலும் அது எந்த வழியில போகுதுன்னே தெரியாம ஒரு பெரிய விரக்தியில இருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை இனிமே இருக்கவே இருக்காது. உங்க கையில வரப்போற பணம் அப்படியே நிலைச்சு நிக்கும். அதை வச்சு நீங்க பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. சில பேருக்கு எதிர்பாராத விதமா அதிர்ஷ்டம் மூலமா பணம் வர்றது கூட வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப நிதானமா செயல்படணும். காசு வந்த உடனே ஆடம்பரமா செலவு பண்றதை விட்டுட்டு அதை எப்படி பெருக்கிறது, எப்படி அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறதுங்கிறத பத்தி மட்டும்தான் நீங்க முழுசா யோசிக்கணும். உங்க எண்ணம் முழுக்க உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்தை பத்தி மட்டுமே இருக்கணும். இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா காத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க பேச்சு. உங்க நாக்குல சரஸ்வதி குடியிருக்க போற நேரம் இது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே பலிக்கும். அதனால நிலையத்துக்கு கூட யாரையும் தப்பா பேசிடாதீங்க. அதே மாதிரி உங்களை நீங்களே தாழ்த்தி பேசிடாதீங்க. எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் விடிவு காண வருமா, என் வாழ்க்கை இவ்வளவு காரணான்னு சொல்லி உங்களை நீங்களே சபிச்சுக்காதீங்க. எப்பவுமே நல்லதே நடக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு ரொம்ப நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. காலையில எழுந்த உடனே உங்க உள்ளங்கையை பார்த்து இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு 3 தடவை மனசார சொல்லுங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வரும். உங்க வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய வலிமை வந்துடும். நீங்க சொன்னா அதை தட்டாம செய்யறதுக்கு நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நேரத்துக்கு சரியா சாப்பிடுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்த கவலைகள் எல்லாம் விலகி உங்க மனசு லேசாகும் போது உங்க உடம்பும் அதுக்கேத்த மாதிரி நல்லபடியா ஒத்துழைக்கும். ரொம்ப வருஷமா உங்களை வாட்டி வதச்ச ஒரு நோய் எந்த ஒரு பெரிய மருத்துவமும் இல்லாம தானாவே குணமாகறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனா ராத்திரி நேரங்கள்ல கண் விழிச்சு வேலை பாக்குறத மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. தூக்கம் உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க உடம்பு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அதை கண் போல பாதுகாத்துக்கோங்க. அதை நீங்க சரியா பாத்துக்கிட்டா நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு அது உங்களுக்கு பெரிய பலமா அமையும். இந்த 7 நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சி வரும். உங்களை நீங்களே உங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க தோற்றத்தை மாத்தணும்னு நினைப்பீங்க. முடி அலங்காரம் ஆகட்டும், இல்ல உங்க முகத்துல ஒரு புது பொலிவை கொண்டு வரதாகட்டும், இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குவீங்க. நீங்க உங்களை அழகா வச்சுக்கும் போது உங்களுக்கே ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கை தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. இது வரைக்கும் உங்க தோற்றத்தை பத்தி நீங்களே சில நேரம் தாழ்வா நினைச்சிருக்கலாம். ஆனா இனிமே அந்த எண்ணம் சுத்தமா மாறிடும். நீங்க நடந்து போனா 4 பேர் திரும்பி பாக்குற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய வசீகரம் உருவாகும். சூரியனோட முழு ஆதிக்கமும் உங்க மேல படப்போறதால உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலை இருந்துகிட்டே இருக்கும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா குறிப்பா துணி வியாபாரம், ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கணும்னோ இல்ல இருக்கிற தொழில இன்னும் பெருசாக்க திட்டங்கள் வச்சிருந்தா எந்த பயமும் இல்லாம அதை செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்க போற லாபம் சாதாரணமா இருக்காது, பல மடங்கா பெருக போகுது. மக்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். உங்க கடையோ இல்ல தொழிலோ ரொம்ப பிரகாசமா எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சியை சந்திக்கும். உங்க கூட தொழில போட்டி போடுறவங்க கூட உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை நீங்க சந்திக்க போறீங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதை பாக்குறவங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு துளி கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சு முடிப்பீங்க. உங்க உழைப்போட தரம் அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கும். மத்தவங்க செஞ்ச வேலைக்கும் நீங்க செய்யற வேலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும்.
அந்த தெளிவும் நேர்த்தியும் தான் உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை தேடி கொண்டு வரப்போகுது. அதனால எதை செஞ்சாலும் முழு மனப்போட ரொம்ப ஈடுபாட்டோட செய்யுங்க. அரைகுறையா எந்த வேலையையும் செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்க கொடுக்கற அந்த உழைப்பு தான் நாளைக்கு உங்க பேரை 4 பேருக்கு தெரிய வைக்க போகுது. உங்க வேலையை பார்த்துட்டு பெரிய பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இங்க இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு எல்லாம் தானா நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. உங்க உழைப்ப நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இயற்கை உங்களுக்கு வழியை தான் காட்டும். ஆனா அந்த வழியில நடக்க வேண்டியது நீங்க தான். வரப்போற தடைகளை பத்தி யோசிக்காம உங்க இலக்க மட்டும் குறி வச்சு முன்னேறிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தயக்கத்தை முதல்ல தூக்கி எரிஞ்சிருங்க. இனிமே வர்றது எல்லாமே நல்ல காலம்தான். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இது வரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. மனச கனற விடாம ரொம்ப தைரியமா களத்துல நில்லுங்க. உங்களை சுத்தி நடக்கிற இந்த அதிசயமான மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? கிரகங்களோட சஞ்சாரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மாற்றம் தான். குறிப்பா சொல்லணும்னா குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேல முழுமையா விழப்போகுது. குரு பாப்ப போடி நன்மைன்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. இது வரைக்கும் எத்தனையோ தடைகள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஒரு இழுவர் இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த குரு பகவானோட முழுமையான அருளால உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுதுங்கிறத இயற்கையே உங்களுக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துற நேரம் இது. இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க நெற்றி யாரையும் தடுக்க முடியாது. குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரம்னே சொல்லலாம். ரொம்ப நாளா வீட்டுல சும்மா இருக்கோனே, நாமளும் சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம காலில் நிக்கணும்னு நினைச்சு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கான அந்த பொன்னான வாய்ப்பு இந்த ஜூலை 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை தேடி வரும். சின்னதா வீட்லயே ஒரு தொழிலை ஆரம்பிச்சாலும் சரி, குறிப்பா பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வியாபாரம் தொடங்கினாலும் சரி, அதுல உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது. நீங்க யாருடைய தயவும் இல்லாத சொந்தமா ஒரு பெரிய அடையாளத்தை உங்க உழைப்பால உருவாக்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க திறமைய பார்த்து மலைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. மனதளவுல நீங்க ரொம்பவே வலிமையான ஒரு ஆளா மாற போறீங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப பயந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பதற்றத்திலேயே இருந்திருப்பீங்க. ராத்திரியில தூக்காளரால எத்தனையோ நாள் விடிய விடிய முழிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. இனிமே அந்த பயம் உங்களுக்குள்ள ஒரு குழி கூட இருக்காது. எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை தைரியமா எதிர்த்து நிக்கிற ஒரு அசாத்தியமான துணிச்சல் உங்க மனசுக்குள்ள தானாவே பிறக்கும். உங்களுக்கு முன்னாடி நிக்கிற சவால்களை எல்லாம் சர்வ சாதாரணமா தூக்கி வீசிட்டு உங்க இலக்கை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தைரியம் தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான அதிர்வலையை நீங்களே உருவாக்கிக்கணும். காலையில எழுந்த உடனே நல்லபடியா ஒரு சாமி பாட்டோ இல்ல மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய பக்தி பாடல்களோ கேட்கறத வழக்கமா வச்சுக்கோங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி காத்துக்கோங்க. உங்க வீட்டு பூஜை அறையில தொடர்ந்து நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. உங்களுக்கு வரப்போற நல்லத நீங்க முழு மனசோட வரவேற்க தயாராகணும். உங்களுக்கு வர வேண்டியதை யாரும் தடுத்து நிறுத்திட முடியாதுங்கிற உண்மைய நீங்க முதல்ல ஆழமா நம்பணும். பிரபஞ்சம் உங்க கைய பிடிச்சு ஒரு பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போக தயாரா நிக்குது. அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழு ஈடுபாட்டோட உங்க வேலைகளை நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த பெரிய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய வழி இந்த நாட்கள்ல பிறக்கும். வட்டிக்கு மேல வட்டி கட்டி ஒரு வாய் சோறு கூட நிம்மதியா சாப்பிட முடியாம ராத்திரியில தூக்கம் வராம எவ்வளவு நாள் தவிச்சிருப்பீங்க. யார் காலையாவது விழுந்து இந்த கடனை எப்படியாவது அடைச்சிட மாட்டோமான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு வர வேண்டிய பெரிய தொகை ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கைக்கு சேரும். உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க பணத்தை தூக்கி அவங்க முகத்திலேயே வீசுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கடனை அடைச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க. அந்த நிம்மதிக்கு ஈடு இணையே கிடையாது. பணம் மட்டும் இல்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் திரும்ப தேடி வரும். உங்களை பார்த்து இவன்லாம் எங்க முன்னுக்கு வரப்போறான், இவனால ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு உங்களை ஏளனமா பார்த்து சிரிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா இருந்தப்ப உங்க கூட சுத்திட்டு உங்களுக்கு கஷ்டம்னு வந்தப்போ உங்களை நடுத்தலுகளை விட்டுட்டு போனவங்க எல்லாரும் இனிமே நீங்க வளர்றத பார்த்து வாடிடுச்சு போய் நிப்பாங்க.
உங்களை பார்த்து எந்த சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கூட சேர்க்கால அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உங்க வீட்டு விசேஷங்கள்ல முதல் ஆளா நிப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அவங்க செஞ்ச துரோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள கழிவாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கள பார்த்து ஒரு சின்ன புன்னகையை மட்டும் காட்டிட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டே போங்க. உங்க மனம்தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். உங்க உடன் பிறந்தவங்க விஷயத்துல கொஞ்சம் இழுத்து கொடுத்து போறது ரொம்ப நல்லது. சில நேரம் சின்ன சின்ன சொத்து பிரச்சனைக்காகவோ இல்ல நேர ஏதோ ஒரு ஈகோக்காகவோ அண்ணன் தம்பிகளுக்கோ இல்ல அக்கா தங்கச்சிகளுக்கோ நடுவுல ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கும். இதனால வெளிய ஆளுங்க தான் சந்தோஷப்படுவாங்களே தவிர உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அது ஜூலை 18க்கு அப்புறம் கிரக நிலைமைகள் எல்லாம் நல்லபடியா மாறுறப்போ அந்த பழைய பகையெல்லாம் மறந்துட்டு நீங்களா முன்னின்னு அவங்களை அரவணைச்சு போங்க. உங்க குடும்பம் ஒன்னா சேரும் போது அதுல கிடைக்கிற பலம் வேற எந்த பணத்தாலையும் தர முடியாது. நீங்க விட்டு கொடுத்து போறதால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. மாறால உங்க மதிப்பு அவங்க மனசுல இன்னும் பன்மடங்கு உயரும். சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்துல தானா அமையும். ரொம்ப வருஷமா விசாவுக்கு அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்தவங்களுக்கு இல்லன்னா வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அது 2 கையாலையும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகி போன அதிர்ஷ்ட வேவதை இப்போ முழுசா உங்க வீட்டு வாசல்ல வந்து தவம் கிடக்குறா. அதனால எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷப்பட இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல நாளா அமைய போதுங்கிற முழு நம்பிக்கையோட நாளை தொடங்குங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மறையான எண்ணம் தான் உங்களை இன்னும் பெரிய பெரிய உயரங்களை கொண்டு போக போகுது. இன்னொரு முக்கியமான மாற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல உணர்வீங்க. உங்களுக்குள்ள ரொம்ப வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய திறமை திடீர்னு வெளியே வர ஆரம்பிக்கும். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்னு நீங்களே உங்க கலை முடக்கி வச்சிருந்த சில விஷயங்களை ரொம்ப துணிச்சலா செய்ய ஆரம்பிப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல 10 பேருக்கு முன்னாடி நின்னு தைரியமா பேசுறதோ ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்து தானாகவே ஒரு உந்துதலா வெளியே வரும். உங்களால இதையெல்லாம் செய்ய முடியுமான்னு உங்களை சந்தேகப்பட்டவங்க முன்னாடி உங்க திறமையை நிரூபிச்சு காட்டுறதுக்கான ஒரு பெரிய மேடையை இந்த இயற்கை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது. அந்த நேரத்துல கொஞ்சம் கூட கூச்சப்படாம உங்க திறமைய உலகத்துக்கு காட்டுங்க. நீங்க வெளியே கொண்டு வர்ற அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா மாறப்போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே புதுசா சில சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. நேத்து வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட திடீர்னு ரொம்ப பாசமா உங்ககிட்ட ஒட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பணமும் பதவியும் அவங்க கண்ணை உறுத்தும், அதுல இருந்து ஏதாவது லாபம் கிடைக்காதுன்னு பாப்பாங்க. இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பாசமா பேசுறாங்கன்னு நம்பி உங்க ரகசியங்களை உளறிடாதீங்க. யார் உண்மையாவே உங்க மேல அக்கறை வச்சிருக்காங்க, யார் காரியத்துக்காக வராங்கங்கறத எடக்கொட கூடிய பக்குவம் உங்களுக்கு இயற்கையாவே இருக்கு. அந்த புத்திய கொஞ்சம் கூர்மையா வச்சுக்கோங்க. எல்லாரு கூடயும் சிரிச்சு பேசுங்க. ஆனா யாவை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் வைங்க. அளவுக்கு அதிகமா யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. அது பின்னாடி உங்களுக்கே பெரிய தலைவலியா மாறிடும். நீங்க சம்பாதிக்க போற பணத்தை எப்படி முதலீடு பண்றதுங்கிறதுல ஒரு தெளிவான திட்டம் உங்களுக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் காசு இருந்த உடனே அதை ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணிடுவாங்க. அப்புறம் கஷ்டம் வரும்போது கையை பிசைஞ்சுக்கிட்டு நிப்பாங்க. ஆனா நீங்க அப்படி செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலன். அதை பாதுகாப்பான இடங்கள்ல முதலீடு பண்ணுங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்கால படிப்புக்காகவோ இல்ல ஒரு நல்ல நிலம் வாங்கறதுக்காகவோ அதை பயன்படுத்துங்க. குறிப்பா தங்கம் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு உகந்ததே அந்த தங்கம் தான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற அந்த தங்கம் தான் நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா வந்து நிக்கும். வீண் செலவுகளை குறைச்சிட்டு சேமிப்புல முழு கவனத்தையும் செலுத்துங்க. கடந்த காலத்துல நீங்க இழந்த விஷயங்களை நினைச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படாதீங்க. எனக்கு அது கிடைக்கலையே, நான் நினைச்ச வாழ்க்கை அமையலையேங்கிற அந்த பழைய வழிகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தூக்கி கடல்ல வீசிடுங்க. அந்த பழைய நினைவுகள் உங்களை பின்னோக்கி இழுக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா நீங்க இழந்ததை விட பல மடங்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் இயற்கை உங்களை இவ்வளவு நாள் தயார்படுத்தி இருக்கு. களிமண்ணை அடிச்சு பிசைஞ்சாதான் ஒரு அழகான பானை வரும். அந்த மாதிரிதான் இயற்கை உங்களை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தி ஒரு பக்குவமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் உங்க வாழ்க்கையோட உச்சம்தான். அந்த உச்சத்தை தொடர்றதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. முழு நம்பிக்கையோட உங்க உழைப்பை மட்டும் முதலீடா வச்சு ரொம்ப தைரியமா உங்க பயணத்தை தொடங்குங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த காயங்கள் எல்லாம் இப்போ மெல்ல மெல்ல ஆற ஆரம்பிக்கும்.
குறிப்பா சொல்லணும்னா, கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த இடைவெளி மொத்தமா மறைய போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகும். இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம எவ்வளவோ வார்த்தைகளை விட்டு உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கே அவங்க செஞ்ச தப்பு உணர்ந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. அந்த நேரத்துல நீங்க பழைய விஷயங்களை எல்லாம் தோண்டி எடுத்து சண்டை போடாம அவங்கள முழு மனசோட ஏத்துக்கோங்க. உங்க குடும்பம் ஒரு கோவில் மாதிரி மாற போற நேரம் இது. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீங்க முழுசா தயாராகணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இயற்கையாரே நல்ல சாப்பாடு, நல்ல உடை, பாக்குறதுக்கு ரொம்ப அழகான விஷயங்கள் மேல ஒரு தனி பிரியம் இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா கடந்த சில வருஷங்களா உங்க ஆசைகளை எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே குறைச்சிட்டு குடும்பத்துக்காகவும் மத்தவங்களுக்காகவும் மட்டுமே முளைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பொருளை வாங்குறதுக்கு கூட 100 தடவை யோசிச்சுட்டு இருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை இருக்காது. உங்க ஆசைகளை நீங்க தலைக்கு நின்னாம நிறைவேற்றிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச உடைகளை வாங்குறதுல இருந்து நல்ல தரமான உணவு வகைகளை உங்க குடும்பத்தோட சேர்ந்து ரசிச்சு சாப்பிடுற வரைக்கும் ஒரு வசதியான வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணு உங்க நிலப்படும். திருஷ்டிங்கிறது சில நேரம் கல்லடி படுறதை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால நீங்க ரொம்ப விழிப்போட இருக்கணும். வாரம் ஒரு முறை உங்க வீட்டுக்குள்ள கல்லுப்பு கலந்த கண்ணியால வீட்டை துடைக்கிறது வழக்கமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டு வாசல்ல கொஞ்சம் வேப்பிலையை வைங்க. இது உங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு கெட்ட சக்தியையும் உங்க வீட்டுக்குள்ள விடாம தடுக்கும். உங்க வெற்றியை காத்து வயிறு எரியறவங்களோட பார்வை கூட உங்க மேல படக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கணும். இன்னொரு விஷயம், உங்க வாயில இருந்து வர வார்த்தைகளுக்கு இப்போ ரொம்ப வலிமை இருக்கும். அதனால யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. உங்களால முடியாத விஷயத்துக்கு தயவு செய்து வாக்கு கொடுக்காதீங்க. முடியாதுங்கறத முகத்துக்கு நேரம் ரொம்ப அன்பா சொல்லிடுங்க. அது ஆரம்பத்துல சிலருக்கு கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி உங்க மேல ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கும். உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளையும் ஒரு புது கொண்டாட்டமா ஏத்துக்கோங்க. இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொன்னான வாழ்க்கையை ரொம்ப சரியா பொறுப்பா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வர்ற அதிர்ஷ்டம் நிலைச்சு நிக்கணும்னா உங்க எண்ணங்கள் எப்பவுமே தூய்மையா இருக்கணும். கடந்த மாதங்கள்ல நீங்க எவ்வளவு மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு பெரிய சுமை உங்களை அழுத்துற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். சமீபத்துல நடந்த குரு பெயர்ச்சியோட முழு பலமும் இன்னும் நமக்கு கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கை எப்பவுமே இருட்டாதான் இருப்புமான்னு நீங்க எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம முடிச்சுக்கிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த இருட்டுக்குன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த ஜூலை 18க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7 நாட்கள். இத்தனை நாள் நீங்க கட்ட கஷ்டம், அவமானம் எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா சேர்த்து இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. கொஞ்சம் கூட எதிர்பாராத திசையில இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரப்போகுது. உங்க தொழிலையோ இல்ல நீங்க வேலை பாக்குற இடத்துலயோ உங்களை முன்னுக்கு வரவிடாம தடுத்தவங்க எல்லாம் இனிமே உங்க நிழலை கூட தொட முடியாது. உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க நினைச்சவங்க இனி அவங்க தோண்டின குழியில அவங்களே விழ போறாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு கொட்டையை காட்டி பாதுகாத்து கொடுக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனித்துவமான திறமையை யாருமே மதிக்கலைன்னு ரொம்ப ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறும். உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சு 4 பேர் உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க மேல வீண்பழி போட்டவங்க எல்லாம் உங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்கிறத நீங்க நேர்ல பாக்க போறீங்க. அதே மாதிரி உங்க குடும்ப விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் பனி போல விலகிடும். உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு உங்களுக்குள்ள இருந்த பெரிய பயம் இனிமே இருக்காது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப வருஷமா உங்களை வாட்டி வதச்ச ஒரு பிரச்சனைக்கு யாருடைய தயவும் இல்லாம நீங்களே ஒரு தைரியமான முடிவை எடுப்பீங்க. அந்த முடிவு உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கிறத நீங்க முழுமையா உணர்வீங்க. வரப்போற அதிர்ஷ்டத்தை எந்த தயக்கமும் இல்லாம முழு மனசோட ஏத்துக்க பழகுங்க. உங்க பொற்காலமா ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா ஒரு முக்கியமான உண்மைய உங்க மனசுல ஆழமா கதிய வச்சுக்கோங்க. இந்த ஜூலை 18க்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள்ல நீங்க பார்க்க போற மாற்றங்கள் எல்லாமே ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாது. இது உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் நீங்க பட்ட வழிகளுக்கும் இயற்கை கொடுக்கிற நியாயமான தீர்ப்பு. இனிமே
உங்களை சுத்தி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இருக்கே இருக்காது. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இந்த வெற்றி உங்களுக்கு ஒரு தலைக்கணத்தை கொடுத்துடக்கூடாது. எப்பவுமே உங்க பழைய கஷ்டங்களை மனசுல வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்யற அந்த நல்ல குணத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுடாதீங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து ரொம்ப சுலபமா இறக்கப்படுறவங்க. அந்த இறக்க குணமும் நீங்க செய்யற தர்மமும் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா நிக்க போகுது. உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு வாய்ப்பையும் ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. அருமையான நேரம் தவறினா இனிமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் கிடைக்க ரொம்ப காலமாகும் அப்படிங்கறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இத்தனையும் முறை உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையில நின்னு அழுதுருப்பீங்க. எனக்கு யாருமே இல்லையே, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இனிமே ஒரு பெரிய அர்த்தம் கிடைக்க போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்க போற காலம் வந்துடுச்சு. ஆனா அவங்கள காத்து நீங்க எந்த கோபமும் பட வேணாம். வெறும் புன்னகையில அவங்கள கடந்து போய்கிட்டே இருங்க. உங்க கவனம் முழுக்க உங்க குடும்பத்தோட வளர்ச்சியிலையும் உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்திலையும் தான் இருக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்காகவே பல கதவுகளை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கதவுகளுக்கு பின்னாடி உங்களுக்கான அத்தனை செல்வங்களும் சந்தோஷங்களும் குவிஞ்சு கிடக்குது. தேங்காம உள்ள அடி எடுத்து வைங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்க குலதெய்வம் தான் இத்தனை நாளா உங்களை எந்த ஒரு பெரிய விபத்திலேயோ ஆபத்திலேயோ திக்க விடால உசுரை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கு. அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லிக்கிட்டே உங்க நிலைகளை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இனிமே அவ்வளவுதான் உங்களை நீங்களே முடக்கி வச்ச நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. உங்களுக்கான சிம்மாசனம் தயாராகிடுச்சு. முழு தைரியத்தோட நிமிர்ந்து நில்லுங்க. உங்களுக்கான வெற்றிய யார்கிட்டையும் விட்டு கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இயற்கையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே துணையா நிற்கும். நன்றி மீனவ. உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.